பிக்குவால் துஷ்பிரயோகத்திற்குள்ளான 15 வயது சிறுமி. பெண் எம்பிக்கள் சற்று முன் அதிரடி தீர்மானம். பிக்கு தப்பவே முடியாது. அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை நடத்தாமல் சதித்திட்டம் தீட்டுவதாக தெரிவித்தார் சுரேஷ் பிரேமச்சந்திரன். நாமல் ராஜபக்சவும் சஜித் பிரேமதாசவும் குறுக்கு வழியில் ஆட்சியை பிடிக்க திட்டம் போடுகின்றார்கள், கடுமையாக எச்சரிக்கும் விமல் ரத்நாயக்க. ஆஸ்வெசும திட்டத்தில் வந்துள்ள பல பிரச்சனைகள். மக்களுக்கு வரும் பணத்துக்கு என்ன நடந்தது? நாட்டில் எரிபொருள் கையிருப்பு குறித்து சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. இலங்கையில் 4 நாள் வேலை வாரத்தை அறிமுகப்படுத்த அதிரடி கோரிக்கை. டீசல் லீட்டரின் விலை 600 ரூபாய் வரை அதிகரிக்கப்பட வேண்டும் என்று எச்சரித்த பொருளாதார ஆய்வாளர். 5 மாதங்களில் 80 சிறுவர் துஷ்பிரயோகங்கள். ஊவாவில் பரபரப்பு. இலங்கையில் பரபரப்பை உண்டாக்கிய மூத்த பிக்குவின் அனுராதபுர சிறுமியுடன் தொடர்புடைய சம்பவம் குறித்த எதிர்கால சட்ட நடவடிக்கைகளை கண்காணிப்பது, சிறுவர் மற்றும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை ஒழிப்பதற்கு தேவையான நிறுவன ரீதியான மற்றும் சட்ட மறுசீரமைப்புகளை கண்டறிவதற்கு பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றியத்தின் கீழ் நியமிக்கப்படும் உபகுழு மூலம் உரிய நடவடிக்கை எடுக்க பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றியம் அதிரடியாக முடிவெடுத்துள்ளது. அனுராதபுரம் சிறுமி பிக்குவால் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்ட சம்பவம் குறித்து எடுக்கக்கூடிய சரியான சட்ட நடவடிக்கைகள் மற்றும் சிறுமியின் பாதுகாப்பு தொடர்பில் ஆராய பெண் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றியத்தில் சற்று முன் தீர்மானிக்கப்பட்டுள்ளதோடு பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஒன்றியம் அதன் தலைவர் அமைச்சர் சரோஜா சாவித்திரி போல்ராஜ் தலைமையில் நேற்று நாடாளுமன்றத்தில் ஒன்று கூடியதோடு குறித்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைவாக போலீஸ், சட்டமா அதிபர் திணைக்களம், தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை, நன்னடத்தை மற்றும் சிறுவர் பாதுகாப்பு திணைக்களம் உள்ளிட்ட அது சம்பந்தப்பட்ட நிறுவனங்களோடு சம்பவம் குறித்து விசேட சந்திப்பொன்றை எதிர்வரும் மாதம் 5ஆம் தேதி நடத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சமூகத்தில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள குறித்த சம்பவத்துக்கு மேலதிகமாக சிறுவர் மற்றும் பெண்களுக்கு எதிராக இடம்பெறுகின்ற சகல வன்முறைகளையும் தடுப்பதற்கு தேவையான சட்ட மற்றும் நிறுவனங்களை வலுப்படுத்துவது குறித்தும் இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. இலங்கையில் மீண்டும் பொருளாதார நெருக்கடி உண்டாகியுள்ளதாக பொய் பிரச்சாரங்களை மக்கள் மத்தியில் கட்டவிழ்த்துவிட்டு அதன் ஊடாக குறுக்கு வழியில் ஆட்சியை கைப்பற்றலாம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் குழுவும் நாமல் ராஜபக்சவின் குழுவும் பகல் கனவு கண்டு கொண்டு இருக்கின்றனர் என்று ஆளும் தரப்பின் அமைச்சர் விமல் ரத்நாயக்க கடுமையாக சாடியுள்ளார். அத்தோடு அவர்களின் இப்படியான கனவு ஒருபோதும் நனவாக போவதில்லை என்று அமைச்சர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளதோடு எமது அனுர அரசின் மக்கள் நலனுக்கான வேலை திட்டங்களையும் பொருளாதார கொள்கைகளையும் சகித்துக் கொள்ள முடியாது எதிர்க்கட்சியினர் மக்கள் மத்தியில் தேவையில்லாத அச்சத்தையும் பொய்களையும் பரப்பி வருவதாக சுட்டிக்காட்டியுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகிய 2 தரப்பினரும் தங்களின் அரசியல் வறட்சியை மறைப்பதற்காகவே நாடு மீண்டும் பொருளாதார படுகொலியை நோக்கி செல்வதாக தெரிவித்து நாடகம் ஆடுவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். மக்களின் உண்மையான தேவைகளை புரிந்து கொண்டு நாட்டின் தூய்மையான நிர்வாகத்துக்காக பாடுபட்டு வரும் எமது அரசுக்கு நாட்டு மக்கள் அமோக ஆதரவை கொடுத்துள்ளனர் என்றும் எமது அனுர அரசானது நாடாளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை பலத்தை கொண்ட மக்களின் பேராதரவை பெற்ற ஒரு பலமிக்க அரசு என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனநாயக ரீதியில் மக்கள் வழங்கிய இந்த ஆணையை எந்த ஒரு அரசியல் சக்தியாலும் பொய் பிரச்சாரங்களாலும் அசைக்கவோ அல்லது வீழ்த்தவோ முடியாது என்றும் கடந்த காலங்களில் நாட்டை சீரழித்தவர்கள் மீண்டும் குறுக்கு வழியில் அதிகாரத்தை கைப்பற்ற நினைப்பது வேடிக்கையானது என்பதோடு எமது அரசு தூய்மையான பயணத்தை எந்தவித தடங்களுமின்றி தொடரும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் எரிபொருள் தட்டுப்பாடு எதுவும் இல்லை என்றும் தேவையான எரிபொருள் கையிருப்பு உள்ளதாகவும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. கடந்த சில நாட்களாக எரிபொருள் விலை அதிகரிப்பு குறித்து பொய் வதந்திகள் பரவி வருவதாகவும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் நிர்வாக இயக்குனர் மயூர நெத்திக்குமார தெளிவுபடுத்தியுள்ளார். அத்தோடு அடுத்த சில நாட்களுக்குள் 2 மசகு எண்ணெய் கப்பல்கள் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைய திட்டமிட்டுள்ளதாகவும் நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா மற்றும் ஐக்கிய அரபு ராச்சியத்தில் இருந்து தலா 90,000 மெட்ரிக் டன் மசகு எண்ணெயை அந்த கப்பல்கள் ஏற்றி வரவுள்ளதாக குறிப்பிட்ட இவர் எரிபொருள் விலை உயர்வு தொடர்பில் வரிசைகள் உருவாகியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஆகவே தற்போது தேவையான எரிபொருள் கையிருப்பு உள்ளதாகவும் பொதுமக்கள் தேவையற்ற அச்சமடைய தேவையில்லை என்றும் இவர் தெரிவித்துள்ளார். தற்போது நாட்டில் நிலவும் பொருளாதார யதார்த்தங்களுக்கு முகம் கொடுக்க எதிர்வரும் சில தினங்களில் எரிபொருள் விலைகளை குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரபல பொருளாதார ஆய்வாளர் தனாநாத் பெர்னாண்டோ வெளிப்படுத்தியுள்ளார். அதிலும் குறிப்பாக டீசல் லீட்டர் ஒன்றின் விலை குறைந்தது 600 ரூபாய் வரை அதிகரிக்கப்பட வேண்டிய தேவை வந்துள்ளதாக இவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். தோராயமாக டீசல் விலையை குறைந்தது 600 ரூபாவிற்காவது கொண்டு செல்ல வேண்டியது அவசியம் என்றும் மே 6ஆம் தேதி தரவுகளின் அடிப்படையில் பெட்ரோல் விலையும் குறைந்தது 20
20 முதல் 30 ரூபாவினால் அதிகரிக்கப்பட வேண்டும். ஆனால் அதனை ஒரு மானியத்தை வழங்கி ஓரளவுக்கு சமநிலைப்படுத்த முடியும். ஒருவேளை எரிபொருள் விலையை அதிகரிக்காமல் அப்படியே வைத்திருந்தால் என்ன நடக்கும் என்பதுதான் தற்போது அரங்கேறி வருகின்றது. இது ரூபாய் மேலும் வீழ்ச்சியடைவதற்கே வழிவகுக்கும். ரூபாய் வீழ்ச்சியடைந்தால் என்ன நடக்கும்? எரிபொருள் விலை மீண்டும் உயரும். இந்த நச்சு சுழற்சியில் தான் நாம் கடந்த காலங்களில் பயணித்தோம். அதுதான் பொருளாதார நெருக்கடியை நோக்கி செல்லும் பாதை. இது பணவீக்கத்திற்கு பாரிய தாக்கத்தை உண்டு பண்ணும். ஆனால் எரிபொருள் விலையை உயர்த்தாமல் விட்டு அதனால் ரூபாய் வீழ்ச்சியடைந்தால் அது பணவீக்கத்திற்கு இதைவிட மோசமான பாதிப்பை உண்டாக்கிவிடும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். எரிபொருள் விலையை உயர்த்தும் அதே வேளையில் தெரிவு செய்யப்பட்ட சமூக குழுக்களுக்கு மாத்திரம் எரிபொருள் மானியத்தை கிரமமாக செயல்படுத்துவது அவசியமானது என்று இவர் வலியுறுத்தியுள்ளார். எரிபொருள் விலையை உயர்த்த வேண்டும் என்று சொல்லும் நேரம் அது எப்போதும் ஒரு சமூக மானியத்துடனேயே இணைக்கப்பட வேண்டும். தற்போதைய நிலவரப்படி அரசாங்கம் கூறும் தரவுகளின்படி ஒவ்வொரு டீசல் லீட்டருக்கும் 100 ரூபாய் மானியம் கொடுக்கப்படுகின்றது. பொதுவாக எரிபொருளுக்கு ஒட்டுமொத்தமாக மானியம் வழங்கப்பட்டால் அதன் பலன் மானியம் தேவையற்ற செல்வந்தர்களுக்கே அதிகம் சென்றடைகின்றது. அதற்கு பதிலாக வறிய மக்களை நேர்த்தியாக தெரிவு செய்து இந்த மானியத்தை வழங்கினால் மக்களுக்கு உண்டாகும் பாதிப்பை குறைக்கலாம் என்றும் தெரிவித்துள்ளார். அஸ்வசும நலன்புரி திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் பல நிர்வாக மற்றும் தொழில்நுட்ப சிக்கல்கள் உள்ளதாக பிரதேச செயலாளர்கள் மற்றும் உதவி பிரதேச செயலாளர்கள் சங்கம் அரசாங்கத்திடம் அறிவித்துள்ளது. இது குறித்த கடந்த மே 23ஆம் தேதி ஜனாதிபதியும் நிதியமைச்சருமான அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு குறித்த சங்கம் கடிதம் அனுப்பியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. குறித்த கடிதத்தில் அஸ்வசும திட்டத்தின் முதல் கட்ட கணக்கெடுப்பில் பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் வெளியமைப்புகளை பயன்படுத்தியதால் தவறான தகவல்கள் கணனியில் பதிவாகியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இதன் காரணமாக உதவி பெற தகுதியில்லாத சிலர் திட்டத்தில் சேர்க்கப்பட்டதோடு உண்மையில் உதவி பெற வேண்டிய பலர் இங்கு தவறவிடப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் IWMS எனப்படும் கணனி அமைப்பில் தொடர்ச்சியாக பல தொழில்நுட்ப குறைபாடுகள் உள்ளதாக அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். வீடுகளின் இருப்பிடத்தை சரியாக கண்டறிய முடியாமை, பதிவேற்றிய தகவல்கள் காணாமல் போதல், கணனி மந்தமாக இயங்குதல் போன்ற பிரச்சனைகளும் தொடர்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் நிலவும் எரிபொருள் தட்டுப்பாடு, விலை உயர்வு மற்றும் QR முறையிலான கட்டுப்பாடுகளால் கிராமங்களுக்கு சென்று தரவுகளை சேகரிப்பதும் கடினமாகியுள்ளது என்று அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளதோடு இந்த நிலையில் சமுர்த்தி அபிவிருத்தி அதிகாரிகள் மற்றும் கிராம உத்தியோகத்தர்கள் உத்தியோகபூர்வமாக இந்த வேலைகளில் இணைக்கும் திட்டமிட்ட நடைமுறை ஒன்றை உருவாக்க வேண்டும் என்றும் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. இந்த அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை நடத்தாமல் ஒட்டுமொத்த மாகாண சபை முறைமையையே இல்லாமல் செய்வதற்கான சூழலை தோற்றுவித்து வருகின்றதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பேச்சாளருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளார். நேற்று யாழ் ஊடக அமையத்தில் விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்த அரசு மாகாண சபை தேர்தலை நடத்தாமல் ஒட்டுமொத்த மாகாண சபை முறைமையையே இல்லாமல் செய்வதற்கான சூழலை தோற்றுவித்து வருகின்றதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஜனநாயக தமிழ் தேசிய கட்சியின் பேச்சாளருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளார். மாகாண சபை தேர்தலை தமது அரசு நடத்தும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் அமைச்சர்கள் தொடர்ச்சியாக சொல்லி வரும் நிலையில் நாடாளுமன்றத்திலோ அல்லது அமைச்சரவையிலோ அங்கம் வகிக்காத JVP கட்சியின் பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வா மாகாண சபை தேர்தல் 2027ஆம் ஆண்டிலேயே நடத்தப்படும் என கூறியுள்ளமை கண்டிக்கத்தக்கது என்று சுரேஷ் பிரேமச்சந்திர இங்கு வலியுறுத்தியுள்ளார். மாகாண சபை தேர்தலுக்காக கடந்த வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்ட பணமானது டித்வா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பயன்படுத்தப்பட்டு விட்டது. இந்த வருடம் தேர்தல் நடத்தப்பட மாட்டாது என டெல்வின் சில்வா யாழ்ப்பாணத்தில் அறிவித்திருந்தார். நாடாளுமன்றத்தின் ஒப்புதலுடன் தேர்தலுக்கு ஒதுக்கப்பட்ட பணத்தை வேறு தேவைகளுக்கு பயன்படுத்தி இருந்தால் அது நாடாளுமன்றத்திலேயே வெளிப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். ஜனாதிபதியோ அமைச்சரவை பேச்சாளரோ பேச வேண்டிய விடயங்களை அரசில் எந்த பதவியும் இல்லாத ஒரு கட்சியின் பொதுச் செயலாளர் தானே அரசை நடத்துவது போன்ற தொனியில் பேசுவது நாடாளுமன்றத்தை அவமதிக்கும் செயல் என்றும் இவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வடக்கிலாவது மாகாண சபை தேர்தலை நடத்தி காட்டுங்கள் பார்க்கலாம் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கூட அரசாங்கத்துக்கு பகிரங்க சவால் விடுத்திருந்தார். முழு இலங்கையிலும் தேர்தலை நடத்த முடியாவிட்டாலும் வடக்கு கிழக்கிலும் மட்டும் தேர்தலை நடத்துவதற்கு அரசுக்கு பாரிய பணம் தேவைப்படாது. இந்த சூழலில் தமிழ் தலைமைகள் சேர்ந்து அழுத்தங்களை கொடுக்க தவறினால் தமிழர் விரோத செயற்பாடுகளுக்கு நாமும் துணை போவதாக அமைந்துவிடும் என்று இவர் தெரிவித்துள்ளதோடு தமிழ் மக்களின் பிரச்சனைகளை தாங்கள் தீர்க்கப் போவதாக சொல்லும் தேசிய மக்கள் சக்தி அரசு வடபகுதி மக்களின் அன்றாட பிரச்சனைகள் எதனையும் தீர்க்கவில்லை என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த 5 மாதங்களில் மட்டும் 80 சிறுவர் துஷ்பிரயோக வழக்குகள் ஊவா மாகாணத்தில் பதிவாகியுள்ளதாக சிறுவர் பராமரிப்பு மற்றும் நன்னடத்தை திணைக்களம் அறிவித்துள்ளது. சிறுவர் இல்லங்கள், சான்றளிக்கப்பட்ட பாடசாலைகள், சிறுமிகளுக்கான ஆலோசனை மற்றும் பயிற்சி மையங்கள் மற்றும் தடுப்பு காவல் மையங்கள் என்று மொத்தம் 18 நிறுவனங்களில் துஷ்பிரயோகங்களால் பாதிக்கப்பட்ட 604 சிறுவர்கள் தடுத்து வைக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகின்றமை கடுமையான கவலைக்குரிய விஷயம் என்று ஊவா மாகாண சிறுவர் பாதுகாப்பு மற்றும் நன்னடத்தை ஆணையாளர் தீக்ஷண எதிரிசூரிய தெரிவித்துள்ளார். பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கும் சிறுவர்களை
குற்றங்களை கண்டறிவதற்காக நன்னடத்தை திணைக்களத்தால் நேற்று பதுளை பகுதியில் பேருந்துகள் மற்றும் பொது இடங்களில் QR குறியீடு அடங்கிய விழிப்புணர்வு ஸ்டிக்கர்களை ஒட்டும் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டதோடு நிகழ்வின் போது ஊடகவியலாளர்களிடம் பேசிய ஆணையாளர் வெள்ளவாய மற்றும் மொனராகலை பகுதிகளில் சிறுவர் துஷ்பிரயோக சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக தெரிவித்துள்ளார். இலங்கையில் 4 நாள் வேலை வார முறைமையை அறிமுகப்படுத்துமாறு பல்வேறு தரப்பினரிடமிருந்தும் கோரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளதாக தொழில் அமைச்சின் செயலாளர் SM வியதிச தெரிவித்துள்ளார். தேசிய தொழில் ஆலோசனை சபைக்கு கிடைத்துள்ள இந்த கோரிக்கைகள் குறித்து நிறுவனங்களின் தன்மைக்கு ஏற்ப ஆராய்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுக்குமாறு தொழில் திணைக்களத்துக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதோடு தற்போதைய சூழ்நிலையில் வீட்டிலிருந்து வேலை செய்யும் நடைமுறையை மீண்டும் கொண்டு வருவது குறித்து இதுவரை இறுதி முடிவுகள் எதுவும் எடுக்கப்படவில்லை என்று அமைச்சின் செயலாளர் பியதிச நாளிதழொன்றுக்கு நேர்காணலில் வெளிப்படுத்தியுள்ளார். நாட்டில் நிலவும் எரிபொருள் மற்றும் ஆற்றல் நுகர்வை கட்டுப்படுத்துவதற்காக இந்த அரசாங்கம் மீண்டும் வீட்டிலிருந்து வேலை செய்யும் முறையை அறிமுகப்படுத்த உள்ளதாக சமூக ஊடகங்களில் பரவலான செய்திகள் வெளியாகி வருவதும் குறிப்பிடத்தக்கது. பொதுமக்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாப்பதாக சொல்லி ஆட்சியில் அமர்ந்த இந்த அரசாங்கத்தின் வாக்குறுதிகள் அனைத்தும் வேகமாக உருகி மறைந்து வருகின்றதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச வெளிப்படுத்தியுள்ளார். தனது நிர்வாக திறமையின்மைகளை மூடி மறைப்பதற்காகத்தான் மக்கள் மேல் அரசாங்கம் எல்லையற்ற வரி சுமைகளை திணித்து வருவதாகவும் இவர் குற்றம் சாட்டியுள்ளதோடு அரசின் முறையற்ற மற்றும் ஒப்பிட முடியாத அரசியல் கொள்கைகளால் நாட்டின் ஒட்டுமொத்த பொதுமக்களின் வாழ்க்கை தரம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது என்றும் மக்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாப்பதாக தற்போதைய அரசு வழங்கிய வாக்குறுதிகள் இன்று பனி போல் உருகி மறைக்கின்றதாகவும் அரசு தனது அப்பட்டமான நிர்வாக திறமையின்மையை மூடி மறைக்க மக்கள் மேல் தாங்க முடியாத அளவுக்கு எல்லையற்ற வரிச்சுமைகளை திணித்து வருகின்றது என்பது ரகசியமான விடயமல்ல. இந்த மக்கள் விரோத செயல்பாடுகள் மக்களின் அன்றாட வாழ்க்கையை முழுமையாக பாதித்துள்ளது என்றும் நாமல் ராஜபக்ச வலியுறுத்தியுள்ளார்.